Hi, hello everyone. இன்னைக்கு நாம என்ன கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம்னா சகுனியோட லைஃப்ல வந்துட்டு ஏன் வந்து சகுனி வந்து இவ்வளவு வந்துட்டு ஒரு ட்ரிக்ஸ்டரா வந்து பக்கா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மகாபாரதத்துல இருக்கிற சகுனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரிக்ஸ்டர் ஆர்கிடைப்போட பக்கா இம்பாடிமெண்ட் வரும். ட்ரிக்ஸ்டர் ஆர்கிடைப்னா நான் ஏற்கனவே அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா வந்துட்டு பல விதமான கேரக்டர்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து ஆர்கிடைப்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ட்ரிக்ஸ்டர் ஆர்கிடைப்னா என்னன்னா நிறைய வந்து தந்திரங்கள் பண்ணக்கூடியவங்களை வந்து ட்ரிக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஒரு லெவல்ல கிருஷ்ணருமே வந்து ஒரு ட்ரிக்ஸ்டர் ஆர்கிடைப் தான். ஒரு பாசிட்டிவ் ட்ரிக்ஸ்டர் ஆர்கிடைப். இப்ப நெகட்டிவ் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சகுனி. இப்போ வந்து சகுனி ஏன் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரிக்ஸ்டர் ஆர்கிடைப்பா மாறினார், ஏன் வந்து அவர் ரொம்ப நெகட்டிவா இருந்தார், ஏன் வந்துட்டு அவர் வந்து குளிப்பறைக்கிற ஆளாவே இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அந்த நீங்க அவரோட அந்த சைட் ஆஃப் கதையை நீங்க கேட்கும்போது சகுனியோட வாழ்க்கையில வந்துட்டு அவர் பண்றது வந்து ஒரு லெவல்ல நியாயம்னு கூட நீங்க நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சகுனிக்கு வந்துட்டு அவ்வளவு பெயின் அனுபவிச்சிருக்காரு. அவரோட சைட் ஆஃப் த லைஃப் பார்ப்போம். லெட்ஸ் கோ. இப்ப சகுனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்துட்டு பாலிய பருவத்துல வந்துட்டு காந்தார நாட்டு அரசர் வந்து இளவரசர். அவ வந்துட்டு காந்தாரி வந்துட்டு அவங்களோட தங்கச்சி. ஓகேவா? என்ன ஆச்சுன்னா இவன் யாரு பீஷ்ம வந்துட்டு அவங்களோட அம்மாவோட உத்தரவுல யாரு நம்ம கண்ணு தெரியாத குருடன் நம்ம அன்பு திருதராஷ்டிரோடைய கல்யாணத்துக்கு வந்துட்டு பொண்ணு தேடி போன்னு உத்தரவு கொண்டு வந்தாரு. அதுல வந்துட்டு எந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்காங்களோ அவங்கள கவர்ந்து கொண்டு வாங்கிறது வந்து உத்தரவு. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா போய் காந்தார நாட்டுக்கு போய் காந்தாரிய வந்து கூட்டு வர்றாங்க. வந்து போர் செய்யாம வந்து மிரட்டி கூட்டு வர்ற மாதிரி வைக்கல. அது கூட பரவாயில்ல, அது கூட அக்செப்டபிள்னு வைங்க. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்துட்டு கவர்ந்து கொண்டு வரதெல்லாம் நார்மலா இருந்ததுங்கிற மாதிரி. பட் இட்ஸ் ஸ்டில் நாட் அக்செப்டபிள். பட் அந்த காலத்தோட ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அது அக்செப்டபிள். நீ போர்ல ஜெயிச்சா உங்க நாட்டு செல்வத்தை இல்லைன்னா வந்து பொண்ணை வந்து கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு ஆஸ் ஆக்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கறது வந்துட்டு இட்ஸ் இன் அக்ரிமெண்ட். அது வந்து மாற்ற முடியாது. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா பொண்ணை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, காந்தாரியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா காந்தாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு, உங்க இளவரசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஆள் வந்து மண்டையை போட்டுருவாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு இந்த ஜோசியக்காரன் சொன்னது பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆட்டை வந்து பலி கொடுத்தாங்க சின்ன வயசுல. அதுக்கு ஆட்டு தாலி கட்டி பலி கொடுத்தாங்க. காந்தாரி கையால மாலை போட்டு பலி கொடுத்துட்டாங்க. அப்ப என்னன்னா வந்துட்டு அவ வந்து ஒரு விதவை மாதிரி. இது வந்துட்டு பீஷ்மருக்கு வந்து தெரிய வருது, இது என்ன விதவையை கொண்டு போய் நம்ம பையனுக்கு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க மாமனார் மாமியார் அதாவது வந்துட்டுன்னா காந்தார அரசனையும் அரசியும் வந்துட்டு தான் மாளிகைக்கு வரும்போது சகுனியோட சேர்த்து இவளுக்கு தெரியாம காந்தாரிக்கு தெரியாம சிறையில அடைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு படி சோறு மட்டும் கொடுத்து ஒவ்வொருத்தங்களையெல்லாம் சாடிச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா வந்துட்டு சகுனி வந்துட்டு அவன் சிறையில தான் சொந்த அம்மா அப்பா தம்பி எல்லாரும் வந்துட்டு கண்ணு முன்னாடியே சாகிறத வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னோட சதையை சாப்பிடு, என்னோட இந்த ஒரு படி அரிசி சாப்பிடு, எங்களோட சதையை கூட தின்னுக்கோ, ஆனா நீ வந்து பொழைச்சிடு அப்படின்னு சொல்லி அரிசி அது இது எல்லாத்தையும் வந்து அவனுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அப்பா வந்து கொடுத்து நீ வந்து சாப்பிடுன்னு அதையவே சாப்பிட வச்சு அவங்க வந்து கடைசியில வந்து அவங்க அப்பாவோட சதை எல்லாத்தையும் சாப்பிட்டு பொழைக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான ஒரு நிலை. அப்ப வந்து என்னன்னா வந்து கடைசியில வந்து சாகிறதுக்கு முன்னாடி காந்தார அரசை என்ன பண்ணிடுவான்னா சகுனியோட காலை வந்து உடைச்சிருவாரு. நீ வந்து இந்த சிறையை விட்டு போனோட வன்மத்தை மறந்துடுவ குடும்பங்கிற பேர்ல, ஏன்னா புது குடும்பம் உனக்கு கிடைச்சிடும். நீ இந்த வன்மத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். சொந்த குடும்பத்தையே வந்துட்டு துடிக்க கொண்ட அந்த பீஷ்ம அவங்க பரம்பரையவே நீ வந்துட்டு அழிச்சு உன்னோட வாழ்க்கையை வந்து நீ வந்து அதுதான் வந்து பெரிய நோக்கமா வச்சு நீ வாழணும். ஏன்னா வந்து உன் குடும்பத்தை வந்து அநியாயமா கண்ணு முன்னாடியே வச்சு கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கூட ஈவை இறக்கம் இல்லாம வந்து சொந்தக்காரங்களே வந்துட்டு இப்படி சாப்பாடு கொடுக்காம கொண்டிருக்கிறான். இது வந்து மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி காந்தார அரச வந்து காலை உடைச்சிட்டு அவர் வந்து இறந்துருவார். அப்ப வந்து இன்னொன்னு சொல்லுவார், இந்த மகாபாரதத்துல அந்த சூதாட்டம் நடக்கும்ல, சூதாட்ட மண்டபத்துல சூதாட்டம் நடக்கும்ல, அந்த மண்டபத்துல நடக்கிற சூதாட்டம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட முன்னோர்களோட அந்த விரல் எலும்புகளை வச்சுதான் வந்துட்டு அவன் வந்துட்டு பகடையை வந்து இது தயாரிச்சிருப்பான். அந்த பகடை வந்து அதுலதான் தயாரிக்கப்பட்டிருக்கும். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அதான் சொல்லுவார், என்னுடைய விரல்களை வந்து எடுத்து நீ வந்து பகடைகள் ஆக்கிக்கோ, இது வந்துட்டு உன்னோட எதிர்காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வந்து உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து அவர் இறந்துருவார். அவர் வந்துட்டு அந்த வலி வேதனை துக்கத்தோட சொந்த குடும்பத்தை கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்த துக்கத்தோட அவங்களோட விரலையெல்லாம் பிடுங்கி அதை வந்து பகடக்காயா மாத்தி அவர் வந்துட்டு வன்மத்தை ஞாபகத்துல வச்சிருப்பார். என் குடும்பத்தை கண்ணு முன்னாடியே அழிச்ச இந்த பாண்டவர்கள் இந்த திருதராஷ்டிரோட குடும்பத்தை வந்து முழுசா அழிக்கணும். அதனாலதான் வந்து
கௌரவர்களோட சேர்ந்து, அதாவது துரியோதன இவனுங்களை எல்லாம் வந்துட்டு பேம்பர் பண்ற மாதிரி பண்றேன்னு சொல்லி அவனை வந்துட்டு கெடுத்துட்டு பாண்டவர்களுக்கு எகென்ஸ்டா திருப்பி விடுவாங்க. ஏன்னா வந்து இவங்க 2 பேருக்குள்ளாரே வந்துட்டு ஒரு பகைமையை உருவாக்கணும்னா நம்ம வந்து இந்த குடும்பத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்துட்டு ஒரு பிளான் இருக்கும். அதனாலதான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஒரு லெவல்ல வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா என்னதான் இருந்தாலும் பழிவாங்க தப்பு இல்லை அப்படின்னு சில தத்துவ மேதாவிகள்லாம் வந்து பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். தவறு இல்லைன்னு நான் என்னைக்குமே சொல்ல போறது இல்ல. பழிவாங்குதல்ங்கிறது வந்து தவறான ஆட்டிடியூட் தான். பட் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எப்பவுமே ஒருத்தங்க வந்து பழி வாங்குறது தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பழி வாங்குறதுக்கான சூழ்நிலை வகுக்கப்பட்டது பாத்தீங்களா, அந்த சூழ்நிலை நம்ம விதைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சூழ்நிலை உருவாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த உருவாக்குறவங்க மேலதான் தப்பு. நிறைய பேர் வந்து பீஷ்ம பிதாமரர் வந்து ரொம்ப நேர்மையானவர், புடலங்கா கத்திரிக்காய் அப்படிம்பாங்க. ஆனா அந்த ஆள் வந்து சரியான ஒரு சுயநலவாதி. எப்படின்னா எடுத்துட்டு தான் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வந்து உலகத்தையே அழிக்கிறதுக்கு வந்து போயிடுவான் அந்த நாள். அதனால சரியான ஃப்ராடு. அப்போ உன் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நீ வந்துட்டு எனக்கு இதுதான் தர்மம்னு எனக்கு தெரியும், நீயே வந்துட்டு ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் நோஷன் ஆஃப் குட் அண்ட் பேட் வந்து வச்சிருக்கிறது. அதாவது வந்துட்டு பீஷ்மர் வந்து அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். அப்கோர்ஸ் he was stern in his path. வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த டெடிகேஷனை வந்து பாராட்டலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து எப்பவுமே ஒரு ஸ்டர்னான ஒரு மைண்ட் செட், ஒரு ரிஜிடான ஒரு மைண்ட் செட்ல இதுதான் குட் இதுதான் பேட் அப்படின்னு வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு நீங்க வந்து அதையவே தர்மம்னு ஃபாலோ பண்ணும்போது என்ன பிரச்சனை வருங்கிறதுக்கு வந்துட்டு பீஷ்மர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா ஒரு பிளெக்சிபிளான ஒரு மைண்ட் செட்ல ஒரு மொலாரிட்டியோட யோசிச்சு பார்த்து, என்னதான் இருந்தாலும் நம்மளோட மாமனார் மாமியார் கொல்றது வந்து தப்பு, அப்படி சிறையில வச்சு அவங்க வந்துட்டு பொய் சொல்லியிருக்கலாம் நம்மளுக்கு, அவ்வளவு பெரிய குத்தம் இல்லையே, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க, விதவையை கட்டி கொடுத்தாதான் என்ன, இப்ப என்ன ஆகி போச்சு, இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்காக செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தோணாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஈகோ அடிக்கும், அந்த பவர் ஸ்ட்ரகிள், அந்த ஈகோ கிரியேட் பண்ற பவர் ஸ்ட்ரகிள் பத்தியா, எனக்கு எப்படி இது சொல்லாம இருக்கலாம், எங்கிட்ட எப்படி இது தெரியாம இருக்கலாம் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து எப்ப வரும்னா நம்ம மைண்ட் வந்து பிளெக்சிபிளா இல்லாத போது, ஓப்பனா இல்லாத போது தான் வரும். So the lesson is that don't have a rigid mindset. இது வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்க வந்து ஏற்கனவே வந்து நீங்க நினைக்கிறது மட்டும்தான் தர்மம், நான் பண்றது எல்லாமே தர்மம் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டை முன்கூட்டியே ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா you won't be open to the possibilities of where you are doing the mistake and you won't have the possibility of rectifying it. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஏற்கனவே செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளவோ இல்ல அதை பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனாலதான் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் இந்த பீஷ்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் அவர் செஞ்ச தவறு பார்க்கவே மாட்டார். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து நீ அம்பு படக்கையில கடந்த சாவு அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருவார். ஏன் மத்தவங்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு கொடூரமான சாவு வந்து பீஷ்மருக்கு நடக்குதுங்கிறது காரணம் தான். அவர் வந்து தர்மத்தை பின்பற்ற நினைச்சு வெறித்தனமா அதை பின்பற்றி இருந்தாலும் கடைசி வரைக்கும் தர்மம்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதை ஃபாலோ பண்ணிருக்காரு. சோ இதுல இன்னொரு தாத்பரியம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த தத்துவமா இருந்தாலும் சரி, பீட் எனிதிங், எந்த தத்துவமா இருந்தாலும், நீங்க வந்து ரொம்ப வீரன் நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல சூராதி சூரன் நினைச்சாலும் சரி, புத்திசாலி நினைச்சாலும் சரி, இல்ல வந்து ஞானின்னு நினைச்சாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்கில்டான பர்சன் நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, ஒரு எப்படி சொல்றது, நீங்க உண்மைக்கு வந்து பிறந்தவன் நினைச்சாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, புரட்சியாளர் நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, நீங்க உங்களை பத்தி நினைக்கிற அந்த இமேஜ் உண்மையால அக்யூரேட்டாங்கிற அசஸ்மெண்ட் வந்து அடிக்கடி உங்க லைஃப்ல வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்னு, நீங்க லிவ் பண்ற அந்த கேரக்டருக்கு உண்மையா நீங்க வாழ்றீங்களா, அந்த குணத்தை வந்து நீங்க நிஜமாலுமே வச்சிருக்கீங்களாங்கிறது பார்க்கணும். இப்ப வந்து பீஷ்மரே எடுத்துக்கோமே, அவர் அந்த ட்ரூத்தை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு ட்ரூத்ஃபுல்லான பர்சனா வந்திருப்பாரு. அவர் வந்து ட்ரூத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, ஆனா அவர் சில ட்ரூத்ஸை வந்து இக்னோர் பண்ணாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அவர் கேரக்டருக்கு லிவ் பண்ணல, அதான் பிரச்சனை. சோ ஃப்ரேம் அ கேரக்டர் அண்ட் லிவ் அப் டு தட் கேரக்டர். அதாவது வந்து நீங்கள் ஒரு குணத்தை உருவாக்கினீங்கன்னா உங்க மனசுல நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க வந்து உருவாக்கிட்டீங்கன்னா அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழணும், அதுக்கு இந்த அலைன்மெண்ட்ல நீங்க வாழணும். அதுக்கு நீங்க திருப்பி உங்களை ரீஎவால்வேட் பண்ண முடியும். ரீஎவால்வேஷனுக்கு இதுதான் முக்கியத்துவம். இதுதான் வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சகுனியும் பீஷ்மரோட அந்த இதை வச்சு பகையை வச்சு நீங்க வந்துட்டு இது நீங்க வந்து உங்க லைஃப்ல கத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.